வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூத்ரா ஹைட்ஸில் பேரிடர், 1 மாத மின்சார கட்டணம் தள்ளுபடி. பூத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தனாகு நேஷனல் புர்ஹான் மார்ச் 2025 மாதத்திற்கான கட்டணத் தொகையை அடிப்படையாக கொண்டு 100 விழுக்காடு தள்ளுபடியை வழங்குகிறது. இந்த தொகை ஏப்ரல் 2025 மாத மின்சார கட்டணத்தில் வரவு வைக்கப்படும். டிஎன்பி சமூக பொறுப்புணர்வு திட்டம் CSR வாயிலாக இந்த உதவி வழங்கப்படுவதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் மின்சாரம் தடைபட்ட வீடுகளுக்கு மீண்டும் மின் இணைப்பு பெறுவதற்கான கட்டணங்களை வசூலிக்காமல் டிஎன்பி தனது உதவியை வழங்குகிறது. மேலும் தற்போதைய மாதாந்திர கட்டணங்களுக்கு தாமத கட்டணம் எதுவும் விதிக்கப்படாது. அதே சமயம் பாதிக்கப்பட்ட வீடுகளின் மின்சார அமைப்பு நல்ல நிலையிலும் பாதுகாப்பாக இருப்பதையும் உறுதிப்படுத்த வயரிங் பரிசோதனைகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பதிவு செய்யப்பட்ட குத்தகையாளர்களுடன் டிஎன்பி ஒத்துழைக்கும். பாதிக்கப்பட்ட பயனர்கள் மின்சாரம் தொடர்பான சேவைகளை எளிதாக பெறுவதற்காக ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் காவல் நிலையம் அருகில் டிஎன்பி சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அரண்மனையில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்தார். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நேரமாக இருந்தாலும் இஸ்தானா நெகாராவில் உள்ள தனது அலுவலகத்தில் பேரரசர் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொண்டதாக அவரது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காலை 7 மணி முதலே பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்திப்பதற்கு முன்பு மன்னர் அரண்மனையின் மூத்த அதிகாரிகளை சந்தித்தார் என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. நேற்றிரவு பெய்த கனமழையால் பூத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்து பள்ளத்தில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் காவல்துறையுடன் பிற அமைப்புகளும் இன்று கவனம் செலுத்துகின்றன. இதனால் 6வது நாளான இன்று மதிப்பீட்டு பணிகளை தொடரவும், குடியிருப்பாளர்களை உள்ளே அனுமதிக்கவும், பள்ளத்தில் விசாரணை பணிகளை தொடரவும் முடியும். தீ விபத்து பள்ளத்தில் இன்னும் அதிக நீர் இருப்பதால் அதனை வெளியேற்றிய பின்னரே வழக்கமான மதிப்பீட்டு பணிகளை தொடங்க முடியும் என்று சுபங்ஜயா காவல்துறை தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மாமாட் தெரிவித்தார். இதனிடையே பூத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு ஏற்பட்ட பள்ளத்தின் பாதுகாப்பு குறித்த இறுதி மதிப்பீட்டு பணிகள் இன்று நிறைவடையும் என்று தீயணைப்பு மீட்புத்துறையின் இயக்குநர் டத்தோ நோர் இஷா முகமட் தெரிவித்தார். பின்னர் இது ஸ்லாங்கூர் மாநில பேரிடர் மேலாண்மை குழுவிடம் விரைவில் ஒப்படைக்கப்படும் என அவர் மேலும் சொன்னார். பூத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்கும் இடங்களில் ஒன்றாக செப்பாங்கில் உள்ள கொத்தவாரிசானில் உள்ள பங்சபூரி சிறி சூர்யாவை மாற்றியமைக்கும் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் திட்டத்தை வீட்டு வசதி ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்திரா சபு வரவேற்றுள்ளார். ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் மானியத்துடன் கூடிய ஸ்லாங்கோ ஸ்மார்ட் வாடகை வீடுகள் திட்டத்தில் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட 116 குடும்பங்களுக்கு தங்குமிடம் வழங்க முடியும் என்று அவர் கூறினார். இதுகுறித்து ஸ்லாங்கூர் மகளிர் சமூக நலன் மேம்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்ஃபா அல் சாரி நேற்று தனக்கு தெரிவித்ததாக அவர் கூறினார். சம்பவ இடத்திற்கும் இந்த தங்கும் இடத்திற்கும் இடையே சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மேலும் இது பாதிக்கப்பட்டவர்களின் முழு ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த வாரம் முதல் அந்த வீடுகளில் குடியேற வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார். இந்த தற்காலிக வீடுகள் ஸ்லாங்கூர் வீட்டு வசதி சொத்து வாரியத்தால் வழங்கப்படும். மேலும் Airbnb-யின் ஒத்துழைப்பும் இதில் இருக்கும் என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் கொத்தவாரிசான் செப்பாங்கில் தங்க வைக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் எஞ்சியவர்கள் பின்னர் அடையாளம் காணப்படும் பல பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். 1000 சதுர அடி பரப்பளவுள்ள அந்த வீடுகளில் 3 படுக்கை அறைகள், 2 குளியல் அறைகள், 2 வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளன என்று ஐமான் அத்திரா கூறினார். பூத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பால் பாதிக்கப்பட்ட சிலர் தொலைதூர தங்கும் இடங்களால் அன்றாட பணிகளில் சிரமம் ஏற்படும் என்பதால் செப்பாங்கிலும் ஸ்லாங்கூரில் இதர பகுதிகளிலும் உள்ள தற்காலிக வீடுகளுக்கு செல்ல தயக்கம் காட்டுகின்றனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது போன்ற பிரச்சினைகள் குறித்து அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள பகுதிகளில் வாடகை வீடுகளை ஏற்பாடு செய்யுமாறு அரசாங்கத்தை கேட்டுள்ளனர்.
வாகனங்கள் சேதமடைந்ததால் தொலைதூர பயணம் சிரமமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டிற்கு திரும்பும் முன் அதிகாரிகள் முழுமையான பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர். அரசாங்கம் அபாயகரமான பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் குடியிருப்பாளர்கள் வலியுறுத்துவதாக FMT ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. PKR மகளிர் பிரிவு தலைவர் ஃபர்லினா சிடேக் அக்கட்சியின் பினாங்கு நிபோங் தபால் கிளை தலைவர் பதவிக்கு போட்டியிட முன்வந்துள்ளார். கிளை மகளிர் இளைஞர் பிரிவுக்கான தேர்தல் ஏப்ரல் 11 முதல் 20 வரை நடைபெறவுள்ளது. நிபோங் தபால் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கட்சி உறுப்பினர்கள், நம்பிக்கை கூட்டணி ஆதரவாளர்கள், நிபோங் தபால் மக்கள் ஆகியோர் தமக்கு நாடாளுமன்றம் செல்ல உதவிய கடின உழைப்புக்கு நன்றி கடனாகவே இந்த முடிவை எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கிடா மாநிலத்தின் குவாலனராங் அருகே உள்ள காம்போங் போக்கோ மாச்சாங்கில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதில் அதில் சிக்கிய 10 பேர் தீயணைப்பு படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குவாலனராங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் அமினுடின் மட் கொசாலி கூறுகையில், இன்று அதிகாலை 2:24 மணிக்கு இந்த சம்பவம் குறித்து அழைப்பு வந்ததாக செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்ததும் கனமழை காரணமாக திடீர் வெள்ளத்தில் 10 பேர் சிக்கித் தவித்தது தெரியவந்தது. அவர்களில் 6 பேர் பெண்கள், 3 சிறுவர்கள், ஒரு ஆண் குழந்தை ஆவர். வெள்ளத்தில் சிக்கிய அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கை காலை 4:31 மணிக்கு முடிவடைந்தது என்று அமினுடின் கூறினார். அமெரிக்கா புளோரிடாவில் நடைபெற்ற எம்ப்ரி ரீடல் ரன்னிங் எலிமெண்ட்ஸ் கிளாசிக் 2025 போட்டியில் மலேசியாவின் ஷெரின் சாம்சன் வெலபாய் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் பெற்று இந்த ஆண்டின் முதல் தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். 26 வயதான அவர் 53.72 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தங்கத்தை வென்றதாக மலேசிய தடகள சம்மேளனம் இன்று முகநூலில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.